வெல்கம் டு பஞ்சு சமையல். முட்டை கிரேவி செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி பழம் நறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அடுப்பில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 4 முட்டை உடச்சி வேக வச்சு வச்சுருக்கேங்க, அதை அதில் போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூனு, பட்டை கிராம்பு கல்பாசி இது போட்டுக்கோங்க. கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 கீரி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதில் ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விடணும், அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிக்ஸி சாரை அலம்பி ஊற்றிக்கோங்க. வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கிரேவி நல்லா வற்றி வரட்டுங்க, நல்லா கிளறி விடுங்க, மூடவெல்லாம் வேணாம். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடிங்க. சப்பாத்திக்கெலாம் நல்லா இருக்குங்க, சாதத்துக்கும் நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூங்க.